அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ சேமியாவை நல்லா நம்ம வறுக்கணும். கொஞ்சம் சூடு வரட்டும். சேமியாவில் சூடு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேமியா வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு 3/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு மறுபடியும் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம முதல்ல ரவையும் சேமியாவும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, ஏன்னா ரவை சீக்கிரமாக கருகிரும். அதனால் சேமியா பாதி வறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரவையை சேர்க்கணும். இப்போ ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு சூடு வந்து வறுத்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் போட்டுடுறேன். இப்போ இந்த சேமியாவும் ரவையும் சூடாக இருக்கும் போதே இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துடுறேன். ஏன்னா நீங்கள் சூடாக இருக்கும் போது சேர்த்தா தான் அது உடனே சீக்கிரமாக ஊறும். தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுருங்க. அப்படியே அந்த சூட்லேயே ரவை சேமியா ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரவையும் ஊறிடுச்சு, சேமியாவும் ஊறிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட கேரட் துருவி வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். 1 கப் துருவின கேரட் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு பெரிய இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நிறையா தான் சேர்க்கணும், ஏன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் தான் இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த சேமியாவில் இருந்த தண்ணியும் தயிரையும் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது, மிக்ஸ் பண்ண வரலை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இது வந்து தோசை மாவு மாதிரி ஆகிடக்கூடாது, அடை மாவு மாதிரி தான் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு கடைசியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி பதம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லூஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல அந்த எண்ணெய் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற பாருங்க. அந்த எண்ணெய் மேலே கொஞ்சமாக நான் சேமியாவை எடுத்து தூவிக்கிறேன். நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த சேமியா தான், இது வறுக்காதது. இந்த மாதிரி போடும்போது அடைக்கு மேல் பக்கம் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான சேமியா இருக்கும். சாப்பிடும் போதும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ அதுக்கு மேலேயே நம்ம வச்சுருக்க அடை மாவை நல்லா திக்கான ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான அடை மாதிரி போட்டுட்டேன். இப்போ நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சேமியா போடுறேன். நீங்கள் வந்து மேலே தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கீழே சேமியா கலர் மாறினது தெரியுது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்களா நம்ம போட்ட சேமியா எப்படி அழகாக ஒரு கோல்டு கலரில் கிறிஸ்பியாக மேலே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் சேமியா சேர்க்குறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.